நான் சொல்லுகிறேன், நிறைய கற்கள் இருக்கிறது. உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய உறவினர்கள், இப்படி கற்கள் நிறைய உண்டு. ஆமென். இன்னொரு கல்லும் இருக்கிறது. அந்த கல் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல். ஏசாயா 28:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கல்லை நான் வைக்கிறேன்றார். என்ன சொல்றாரு? ஒரு கல்லை நான் வைக்கிறேன், அஸ்திபாரமாக இந்த கல்லை வைக்கிறேன். எப்படி வைக்கிறேன்? அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் வைக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்க எடுக்க போகிற கல்லு. ரெண்டாவது, நீங்க அது உங்க வாழ்க்கையில என்னவாக இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்தெடுக்க போகுது. First, the stone you are going to choose. Second, the place that you are going to give for that stone. ஆமென் சொல்லுங்களேன். அஸ்திபாரமாக ஒரு கல்லை வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது. பாருங்க, திட அஸ்திபாரமான ஒரு மூல். அதை விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்க பதறவே வேண்டாம். பக்கத்தில் பார்த்துங்க, பதறவே வேண்டாம்.